90ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, சோலட்சுமியே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிப்புகள வந்து அவங்க அந்த காலகட்டத்தில பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய படங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு படத்த வந்து இன்னைக்கு நம்ம பாத்துரலாம். அந்த படத்தினுடைய படம் பேரு தான் ஆசை. ஆசை படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அஜித் குமார், சுவலட்சுமி, பிரகாஷ்ராஜ் மற்றும் முன்னணி நட்சத்திரங்கள் வந்து அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சுவலட்சுமியோட அக்கா வந்து பிரகாஷ்ராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவரு வந்து சுவலட்சுமி மேல ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களோட அக்காவ கொலை பண்ணிட்டு, அந்த கொலைய வந்து ஒரு இயற்கையான கொலையா காமிச்சுக்கிட்டு, நான் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன். கண்டிப்பா எனக்கு அடுத்து ஒரு ஆதரவு தேவை அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டாளர்கிட்ட வந்து அவர் ப்ளே பண்றாரு. அவங்க எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துல வந்து தன்னுடைய மூத்த மகன் இறந்ததுனால, அதுக்கப்புறம் 2வது மகள நம்ம மாப்பிள்ளைக்கே கட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல வந்து அவங்க நினைக்கிறாங்க. சுவலட்சுமி வந்து பிரகாஷ்ராஜுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல தான் வந்து தன்னுடைய அக்கா இயற்கையாவே சாகல. அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அதுவும் சொல்லப்போனா பிரகாஷ்ராஜினுடைய நடவடிக்கைய வச்சு அவங்க கண்டுபிடிச்சுறாங்க நம்ம சுவலட்சுமி. சிவலட்சுமிக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய அஜித் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அழகா தன்னுடைய லவ்வ வந்து ரொம்ப அழகா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு அந்த படத்துல வந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் நிறையவே அந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. அஜித்துக்கு இந்த படம் வந்து ஒரு திருப்புமுனை படமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா 1995ல வசந்த் இயக்கத்துல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த படத்துல தேவாவுடைய இசையில வந்து எல்லா பாட்டுமே இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் வரியோட இந்த படம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட சூப்பர் ஹிட்டான படங்களாவே இருக்கு. இந்த படத்தினுடைய ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனுஷனுடைய அந்த இளமையான அந்த நடிப்பு வந்து இந்த படம் முழுக்க முழுக்க வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா, தன்னை அக்கா இறந்ததுக்கு பின்னாடி நம்ம மாமா தவிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்றதும், தன்னுடைய அக்கா குழந்தை வந்து தவிக்கிறதையும் பார்த்துட்டு அவங்க கவலைப்படுறதையும் பார்த்தீங்கன்னா, படத்துல ரொம்ப தத்துரூபமா அழகா வந்து நம்ம வசந்த் அவர்கள் வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய காதலனும், இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய அக்கா குடும்பம். இது 2 பேத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாம தவிக்கிற தவிப்பை நம்ம சோலட்சுமிக்கு சொல்லவே வேண்டியதில்ல. அந்த அளவுக்கு அவங்க நம்ம கியூட்டா அழகா அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, ஒரு கட்டத்துல வந்து அஜித்தே வேண்டாம், நான் வந்து தன்னுடைய அக்கா குழந்தைக்காக வந்து மாமாவே கட்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் அவங்க எடுக்கிற மாதிரிலாம் வந்துரும். இப்படி படம் முழுசும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா அழகா பண்ணியிருக்க சோலட்சுமி வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பேக்கப் படமாவே அமைஞ்சிச்சு. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.